ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நாம் தொழில் பண்ணுறோம் இல்லையா, அந்த தொழிலில் வளர்ச்சி அடையணும், அந்த தொழிலில் மேம்படுத்துறதுக்கு, அந்த தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு எளிமையான பரிகாரம் வழிபாட்டு முறையை பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிச்சயமாக எல்லாருக்குமே பயனுள்ள பதிவாக இருக்கும். ஒரு தொழிலை தொடங்குறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. பணம் அதிக அளவில் இருக்கிறவங்க இருந்தாலும் சரி, பணமே இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, ஒரு தொழிலை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதில் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு அந்த அனுபவம் பெற்று அதை ஆரம்பித்தோம் அப்படின்னா தான் அந்த தொழிலை வெற்றிகரமான தொழிலாக நமக்கு அமையும். அதை நம்மளால் மாற்றவும் முடியும். அப்படி தொடங்கிய தொழில் வெற்றிகரமாக நடைபெறுறதுக்கு ஒரு நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு முன்னேறுவதற்கு கடினமாக உழைக்கணும். அந்த சூழ்நிலையும் நமக்கு கிடைக்கும். அப்படி கடினமான உழைத்தாலும் தொழிலில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமையின் காரணமாக முன்னேற்றம் தடைப்பட்டுட்டே இருக்குது அப்படின்னாலோ, உழைத்த உழைப்புக்கேற்ற லாபம் இல்லை அப்படின்னாலோ, இப்போ சொல்லக்கூடிய இந்த எளிமையான வெற்றிலை பார்க்க வச்சு ஒரு வழிபாடு, ஒரு சின்ன பரிகாரம் மாதிரி அதை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ரொம்ப எளிமையான வழிபாடு தான். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஒரு வழிபாட்டை செய்கிறதாக இருந்தாலும் அந்த வழிபாட்டில் கண்டிப்பான முறையில் ஒரு இடம் பிடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடியது தான் இந்த வெற்றிலையும் பாக்கும். அதுலேயும் களிப்பாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கொட்டைப்பாக்குக்கு அதிக அளவில் பலன் இருக்குது. கடைகளில் விற்கக்கூடிய சாதாரண பாக்கை விட இந்த பாக்கை வச்சு நாம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நல்ல பலனை நம்மளால் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய தடைகளை விலக்கி வெற்றிகளை தருவதற்கு இது நமக்கு மிக பெரும் துணையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் தடைப்பட்ட காரியங்கள் நடைபெறுவதற்காக வெற்றிலையை வச்சு பலவிதமான பரிகாரங்களை நாம் செய்கிறோம். சரி, நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது பூஜை செய்யும் வழக்கத்தை வச்சிருப்போம் இல்லையா? அப்படி பூஜை செய்யும்போது கண்டிப்பான முறையில் அதில் வெற்றிலையும் பாக்கும் இருக்கும். அதில் 5 வெற்றிலையை எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே 4 கொட்டைப்பாக்கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் சொல்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்க. குருவடி சரணம், திருவடி சரணம் அப்படின்ற மந்திரத்தை 9 முறை சொல்லி பூஜை செய்யும் இடத்துல வச்சிருங்க. இப்படி வைக்கிறதுனால அந்த பூஜை சிறப்பாக நடந்து நாம் தொடங்கக்கூடிய தொழில் தெய்வங்களின் அருளால சிறப்பாக நடக்கும். இந்த வழிபாட்டை தினமும் நாம் தொழில் ஸ்தாபனத்துக்கு போனதும் கையில் வெத்தலை அந்த கொட்டைப்பாக்க அதே எண்ணிக்கையில் வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை 9 முறை சொல்லி தொழில் ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு நாம் அந்த நாளை ஆரம்பித்தோம் அப்படின்னா அன்றைய நாளில் தொழில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி வெற்றிக்கு மேலே வெற்றி கிடைக்கிறதோடு எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனை கூட பறந்துருங்க. நல்ல முன்னேற்றம் தொழிலில் நமக்கு கிடைக்கும். நிறைய பல லட்சங்கள் கோடிகள் போட்டு தொழிலை ஆரம்பிக்கிறவங்க தினமும் 10 ரூபாய் செலவு செஞ்சு இந்த வெத்தலை பாக்க வச்சு இப்படி வழிபாடு செய்கிறதோட கடின உழைப்பாலும் அந்த உழைச்சி ஈடுபட்டோம் அப்படின்னா அவங்களோட தொழில் மேலும் மேலும் முன்னேறும். நிச்சயமாக இது ரொம்ப என்னடா இது சாதாரண வெத்தலை பாக்கு தானே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதை செஞ்சு தான் பாருங்களேன். நாம் எங்கெங்கேயோ போய் யார்கிட்டேயோ தெரியாதவங்க கிட்டலாம் போய் நிறைய காசு செலவழித்து நம்ம பரிகாரத்தை நாம் தேடுறோம். ஆனால் அது எல்லாமே நமக்கு நடக்குதா? இல்லை. இது நம்மளே நமக்கு எந்த அளவுக்கு வேணும், நம்ம பிரச்சனை என்ன,
நமக்கு எந்த அளவுக்கு தொழில் போகணும் எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா? அதனால நம்ம கையாலேயே நாம் செய்கிறது அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பையும் பலனையும் கொடுக்குங்க. அதனால நீங்கள் நம்பிக்கையோட இந்த எளிமையான வழிபாட்டு முறை, இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.